பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடக்குது சார்? சார் ப்ளீஸ் சார், அவர் எங்க கூட தான் இருந்தாரு, சும்மா அந்த பக்கம் நடந்து போனாரு. இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சார். நான் அவரை கண்டிக்கிறேன் சார், விட்டுங்க சார் ப்ளீஸ். இப்படியா சார் கண்டிப்பா அறிவு வேணும். அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். குடும்பமாக வேற வந்திருக்கீங்க, அதனால நான் சும்மா போறேன். இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்கிறத பார்த்தேன் இப்படி கூட்டிட்டு வர மாட்டேன். பப்ளிக் நியூசன்ஸ் கேஸை போட்டு நேரா ஸ்டேஷன் கூட்டி போயிடுவேன். பீச் மாதிரி பப்ளிக் பிளேஸ் வந்து பிடிக்கலாமா? இதெல்லாம் பேசிக்கான விஷயம், இதுக்கெல்லாம் போர்டு வைக்க மாட்டாங்க. வந்தோமா கடையில நின்னோமா நிம்மதியா உட்கார்ந்தோமா இருக்க வேண்டியதானே. இப்படியே ரகல படி போலீஸ் வரைக்கும் போவீங்க. ஏமா நான் பீச்சுக்கு வரேன்னு சொன்னா நீங்க என்ன வர்க்க டைமா வா வான்னு கூப்பிட்டீங்க. வந்தவங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? வர பிடிக்கலனா வரலன்னு சொல்லிருக்கலாமே. கூப்பிட்ட உடனே போய் ரெடி ஆயிட்டு ஏதோ உங்களுக்கு பிடிச்சி இழுத்து வந்த மாதிரி பேசுறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தப்போ பயங்கரமா சவுண்ட் விட்டியாமே. நான் அந்த வீட்டுல தான் இருக்கேன், உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வாழான்னு பதிலாம் கேட்டியாமே. அப்படியா? உங்களுக்கு ஆச்சரியம் தான். 80 வயசு கிழவி கூட அந்த வீட்டுல ஒரு ராத்திரி தங்க மாட்டா. ஆனா நீ அங்கேயே தானே இருக்க. ஆச்சரியம் தான், ஆச்சரியம் தான். என்னடா? ஆமாண்ணா ஆமாண்ணா. தடிமாடு மாதிரி 5 ஆம்பளை இருக்கிற வீட்டுல எந்த பொம்பளை இருப்பா? ஆனா நீ இருக்க, அதுலயே தெரியல நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு.